திருமணம் நடந்த உடனே விரைவா அது விவாகரத்தை நோக்கி போகுது. அதற்கு என்னங்க காரணம்? ஒரு பெண் மகளுக்கு திருமணம் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? பெண்ணோட நட்சத்திரம், ஆணோட நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரத்துக்குள்ள பொருத்தங்களை பார்க்குறோம். 11 பொருத்தம். அந்த 11 பொருத்தத்துல 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு, 9 பொருத்தம் இருக்கு, முக்கியமான பொருத்தங்கள் இருக்கு. நல்லா இருக்குப்பா. அதை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்றோம். அதை மட்டும் பார்த்து முடிவு எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா அது காரணம் சொல்லிடுறேன். அது நான் சொல்ல, கௌசியர் சொல்றாரு. அதெல்லாம் எப்படி சொல்றாருன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு திருமணம் பண்ணும்போது கிரக பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது என்ன கிரக பொருத்தம்? கிரக பொருத்தம் என்னன்னா, இப்போ ஒரு பையனுக்கு உதாரணத்துக்கு ஒரு லக்னத்துக்கு 8 குடையோன், அந்த 8 குடையன் கெட்டு போயிருக்காரு, நீசம் பெற்றிருக்கிறாரு, இல்ல 7 குடையன் 8ல உட்கார்ந்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்துல இருந்தா அதே மாதிரி பெண் ஜாதகத்துல இருக்கணும். அதே 8 குடையன் கெட்டு போயிருக்கணும், 7 குடையன் 8ல இருக்கணும். அப்ப இதுவும் மைனஸ், அதுவும் மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் ஈக்குவல் டு பிளஸ். இப்ப 7 குடையன் 8 குடையனை பத்தி 8 குடையன் போய் நீசம் பெற்றிருந்தாலோ 8 குடையன் கெட்டு போயிருந்தாலோ 7 குடையன் 8ஆம் இடத்துல இருந்து, அதே மாதிரி பெண் ஜாதகத்துல 7ஆம் இடத்துக்குடைய 8ஆம் இடத்துல எல்லாமே 8 குடையன் கெட்டு போகாம இருந்து அந்த 2 ஜாதத்தை சேர்த்தோம்னா அந்த திருமண வாழ்க்கை நிலைக்காது. இப்ப பொதுவா ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் சத்தியமாகவும் சுத்தமா இருக்கக்கூடாது. அதுல ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் இருக்கணும். அப்ப 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம், 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப ஏதாச்சும் ஒரு கிரகங்கள் அங்க இருந்தாதான் அந்த இடம் வலு பெறும். அப்ப 2 ஜாதகமும் 7ஆம் இடம் சுத்தமா இருந்து நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணா திருமண வாழ்க்கை நிலைக்காம போயிடும். இது மாதிரி நிறைய விளக்கங்கள் கௌசிகர் சொல்றாரு. பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் நிறைய சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல சந்திரன் இருக்கு. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல லக்னத்துல சந்திரன் இருக்கு. அந்த லக்னத்துல சந்திரன் இருந்தா லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துலயோ சந்திரன் இருக்குன்னு வச்சுப்போம், இப்போ ஏற்கனவே சொன்னபடி. இப்ப அதே மாதிரி பெண் ஜாதகத்திலேயே அந்த லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கணும். இது நட்சத்திர பொருத்தம் 11 பொருத்தத்துல 7 இருக்கு 8 இருக்கு, அதை பத்தி கவலை இல்லை. முதல்ல கிரக பொருத்தம். சரி, கிரக பொருத்தம்னா என்ன, எதுக்காக இதை பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நீங்களே கேள்வி கேட்டீங்க. இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த திருமண வாழ்க்கை விரைவில் டைவர்ஷன்ல போயிருது. அப்ப ஒரு 2 பேருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எதை எடுத்து ஜாதகம் பாக்குறீங்க? 2 பேர்த்தோட ஜாதகத்தை எடுத்துதான் பாக்குறீங்க. எங்கனாச்சும் பொருத்தம் பார்த்த சீட் எடுத்துட்டு ஐயா அந்த பொண்ணு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம், மாப்பிள்ளை நட்சத்திரம் நட்சத்திரம், அந்த இதை பொருத்தம் பார்த்தோம் செட் ஆகல சொல்றீங்க. அப்ப ஜாதகத்தை எடுத்துதான் பொருத்தம் பாக்குறோம். அதை முதலே பார்த்துட்டா இந்த ஜாதகத்துக்கு மேட்ச் பண்ணா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? இப்ப இந்த மாப்பிள்ளை ஜாதகத்துக்கு இந்த பொண்ணு ஜாதகத்தை திருமணம் பண்ணோம்னாக்க மாங்கல்ய பொருத்தம் வலுவா இருக்கா இல்லையா? இல்ல இந்த பொண்ணு ஜாதகப்படி இவனை கல்யாணம் பண்ணும்போது இவன் கட்டுற தாலி வலுவா இருக்கா இல்லையா? இப்ப இந்த பொண்ணுக்கு இவனுக்கு பொண்டாட்டி ஆகும் போது ஆயுள் பலன் இருக்கா இல்லையா? இப்ப இந்த ஆணுக்கு இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணும்போது புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா? இந்த புத்திர பாக்கியம் இருக்கா இல்லையா? மாங்கல்ய பலன் இருக்கா இல்லையா? ஆயுள் பலன் இருக்கா இல்லையா? இவன் இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணு மாப்பிள்ளைக்கு திருமணம் பண்ணும்போது இவங்க செல்வாக்கு உயருமா உயராதா? எல்லாமே ஜாதகத்துல தான் சொல்றோம், கிரக அடிப்படையில தான் சொல்றோம். அதை முதலே பார்த்துக்கிட்டா அப்ப முதல்ல கிரக பொருத்தம் பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் நட்சத்திர பொருத்தத்துக்கே போகணும். அப்ப கிரக பொருத்தம் இல்லாம நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணம் பண்ணோம்னா வலுவிழந்து போயிடும், அந்த திருமண வாழ்க்கை வலுவிழந்து போயிடும் அப்படின்னு நான் சொல்லல, கௌசியர் சொல்றாரு. அதுக்கு ஒரு நிறைய அதை பத்தி நிறைய பாடல்கள் சொல்லியிருக்காரு, நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்காரு. இது இந்த மாதிரி முறையில தான் திருமண பொருத்தம் பார்க்கணும். இது இந்த மாதிரி கிரக பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து 2 கரெக்டா இருந்தா திருமணம் பண்ணோம்னா அந்த திருமண வாழ்க்கை கடைசி வரைக்கும் சுபிச்சமா இருக்கும் அப்படிங்கிறது கௌசியரோட வாக்கு.